ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்வதற்காகவே நான் ஓடோடி வந்தேன். நீ நினைக்கிறாய் ஒரு காரியம், ஆனால் அது என்னவாகும் என்பதை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். தயவு செய்து முதலில் பயப்படுவதை நிறுத்து. சாய் என்ன சொல்வாரோ, ஏது சொல்வாரோ, எதற்காக இப்படி அவர் சொல்கிறார் என்பதை முதலில் நிறுத்து. பயப்படக்கூடிய விஷயம் இங்கு ஒன்றுமே அல்ல. பயத்தோடு நீ எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் உனக்கு தெரிவதற்கு முன்பே இது இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்காதே. நான் சொல்வதை முழுமையாக கேள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு நிச்சயமாகவே புரிய வரும். என்னுடைய அழகான கண்மணியே, வாழ்க்கையில் பல நேரத்தில் பல விஷயங்களை நீ யோசிக்கிறாய். நீ யோசிப்பது எல்லாம் தவறு என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் யோசிப்பது அனைத்தையும் நிதானமாக யோசிக்க வேண்டும். நமக்குத்தான் 1000 விஷயம் தோன்றுமே என்று 1000 விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு தவிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை யோசித்தாலும் அது உண்மையாக வாழ்க்கையில் தேவைப்படுவதை மட்டும்தான் யோசிக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்காது என்று உனக்கும் தெரியும், ஆனால் அதை பற்றி யோசிக்கிறார். எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன், நடக்காத விஷயத்தை பற்றி யோசிக்காதே என்று. முக்கியமாக அந்த நடக்காத விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு பயம் இருக்கும் விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு நபர் ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறான் என்றால் அந்த விஷயமானது பயத்தை தரக்கூடிய விஷயமாக மட்டும்தான் இருக்கும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீ நினைக்கவே மாட்டாயே. எவ்வளவோ விஷயங்கள் சந்தோஷமாக நடக்கும் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்கள் என்னவென்றால் வெறும் பயம் மட்டும்தான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பயத்தை எப்பொழுதும் மனதில் வைத்து இருக்காதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு விளைவை உங்களுக்கு தர ஆரம்பித்துவிடும். எவன் ஒருவன் அதிகமாக ஒரு விஷயத்திற்கு பயப்படுகிறானோ, தேவையில்லாததற்கெல்லாம் பயப்படுகிறானோ, எவன் எப்பொழுதுமே ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்த பிறகு அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறானோ, இல்லை என்றால் ஒரு விஷயமே செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை, ஆனால் மனதுக்குள் ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறானோ, அவனுக்கு நிச்சயமாக உடம்பில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். ஏன் கடவுள் எனக்கு இந்த உடலில் இவ்வளவு பிரச்சனையை கொடுத்தார், ஏன் கடவுள் எனக்கு இத்தனை உடம்பில் வலிகளை கொடுத்தார், ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார் என்று ஒவ்வொரு முறையும் நீ நினைக்கிறாய் அல்லவா? எதற்காக சாய் என்னுடைய உடம்பை சரி செய்யாமல் வைத்திருக்கிறார், எனக்கு ஏன் திடீர் என்று உடம்பு முடியாமல் போகிறது என்று அடிக்கடி நீ நினைக்கிறாய் தானே? யாரால் இதெல்லாம் நடக்கிறது? உன்னால் தான் நடக்கிறது. பயத்தோடு இருந்தால் உடம்பில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் பயப்படும். உடம்பில் உனக்கு நிச்சயமாகவே மனம் பதட்டமாக இருக்கும், படபடப்பாக இருக்கத்தான் செய்யும். இது எல்லாவற்றையும் கொண்டு வருவது நீ. அப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சமாளிக்க வேண்டும். எதுவுமே உனக்கு கெட்டதாக நடக்கப் போவது இல்லை இனிமேல். ஆனால் நீ நினைப்பது எல்லாமே கெட்டதாக நடந்து விடுமோ? இவர்கள் இருப்பார்களா? என்னவோ இவர்களுக்கு உடம்பு சரி இருக்குமா? நம்முடைய வாழ்க்கை சரி இருக்குமா? நம் வாழ்வதற்கு உள்ளேயே நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் கரை சேர்த்து விடுவோமா என்று ஏன் இந்த இவ்வளவு குழப்பம்? நாளை விடியும் பொழுது நமக்கு தேவையானது கிடைக்குமா என்று ஒவ்வொரு இரவும் சரி படுக்கும் பொழுது இதை யோசிக்கிறாய். ஒவ்வொரு விடியும் பொழுதும் என்ன யோசிக்கிறாய்? இன்று முழித்து விட்டோம், யாரிடமெல்லாம் திட்டு வாங்க போகிறோமோ, யாரெல்லாம் தேவையில்லாமல் நம்மிடம் மும்பளக்க போகிறார்களோ, என்ன பணத்திற்காக என்ன செய்ய போகிறோமோ என்று ஏதோ ஒரு புலம்பலை மனதுக்குள் வைக்கிறாய். அந்த மனமானது எத்தனை விஷயத்தை தாங்கும்? எத்தனை விஷயத்தை அந்த மனமானது தாங்கும்? நீயே சொல் பார்க்கலாம். முதலில் சாந்தமாக பயமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வா. நீ இப்பொழுது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செய்து அதை எனக்காக கேள். இந்த சாயை நீ நம்புகிறாய், இந்த சாயை நீ உண்மையாக தான் வணங்குகிறாய். எனக்கு பூஜை செய்வதெல்லாம் உண்மைதான், எனக்கு நீ எல்லாம் என்னை வணங்குவது எல்லாம் உண்மைதான் என்றால் எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். எனக்கு நீ பல பூஜைகளை செய்தது போல எனக்கு பலன் கிடைத்துவிடும். ஒரே ஒரு விஷயம், முதலில் கண்ணை மூடு. உன்னுடைய பூஜை அறையில் அமர்ந்து கண்ணை மூடு. கண்ணை மூடி எதை பற்றியுமே யோசிக்காது. எந்த பயம் இருந்தாலும், நாளை உன்னுடைய வீட்டில் ஒருவன் கதவை தட்டி பணத்தை கேட்பான், நீ கடன் வாங்கியிருக்கிறாய், அதை அடைப்பதற்காக ஒருவன் பணத்தை கேட்பான் என்ற ஒரு பயம் இருந்தாலும் அதையும் நினைக்காதே.
பக்கத்து வீட்டில் இருப்பவள் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறாள். என்ன விஷயத்தை செய்ய போகிறாளோ, ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்கிறாளே, என்ன செய்வாளோ? பயப்படாதே. இந்த நிமிஷம், நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷம், இது எதையுமே, உன் குடும்பத்தில் இருப்பதையோ எதையுமே பற்றி நினைக்காது. உன்னுடைய மனதில் எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. சாய் என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த சாய். முதல் பூஜை அறையை திறந்து எதுவுமே நீ விளக்கேற்றவோ எந்த ஒரு விஷயமுமே நீ செய்ய வேண்டாம். பூஜை அறையை பார்த்து உட்கார்ந்து நல்லபடியாக ஒரு தியானம் பண்ணுவோம் அல்லவா, அந்த தியான நிலையில் அமர்ந்து கண்ணை மூடி உன்னுடைய நெற்றி பொட்டில் இந்த சாயுடைய முகத்தை வை. இந்த சாயின் முகத்தை வைத்து விட்டாயா தங்கமே? வைத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய மனதில் ஓம் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. நெற்றியே புருவத்திற்கு இடையே என்னுடைய முகமும் உன்னுடைய மனதில் வாயை திறந்தெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமல்ல. உன்னுடைய மனதில் ஓம் 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 என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே இரு. சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய அத்தனை விஷயமும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மறந்துடும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எல்லாமே மறந்து ஒரு அமைதி உனக்கு கிடைக்கும். அந்த இடத்தில் கண்ணை நீ மூடிக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த சாய் உனக்கு கண்ணுக்கு நிச்சயமாக, கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த சாய் உனக்கு நன்றாக அந்த இருட்டாக இருக்கிறதல்லவா, அந்த இடத்தில் சாய் உனக்காக காட்சி கொடுப்பேன். உன்னுடைய பயத்தை அந்த இடத்தில் நான் போக்குவேன். புரிகிறதா? எப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேனா? உடனே இந்த நிமிஷமே, இந்த வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த நிமிஷமே போய் செய். நீ செய்து பார். நான் காட்சி தருகிறேனா இல்லையா என்பதை பார். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மனதில் நீ என்னை பார்த்த அடுத்த நொடி கண்ணை திறக்கும் பொழுது உன் மனதில் ஒரு துளி பயம் கூட இருக்காது. ஒரு துளி பயம் கூட இருக்காது. உன்னுடைய மனதில் எந்த ஒரு நடுக்கமோ, நாளை என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு விஷயமும் இருக்காது. சில பேர் சொல்வார்கள் அல்லவா, தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, தெய்வத்தை ஒரு நேரம்தான் வணங்க வேண்டும், இரவு நேரத்தில் வணங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். நீயும் கேட்டிருப்பாய். ஆனால் இந்த சாயை பொறுத்த வரைக்கும் நீ எந்த நேரம் வேண்டுமானாலும் கையெடுத்து என்னை நீ கூப்பிட்டாயானால், மனதார என்னை நீ கூப்பிட்டாயானால், இந்த சாயாகிய நான் நிச்சயமாக சத்தியமாக உன் முன் வந்து நிற்பேன். நிச்சயமாக எனக்கு கால நேரங்கள் கிடையாது. என்னுடைய பிள்ளைகளை நீ எப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னை அழைக்கிறார்களோ அப்பொழுது நான் அவர்களுக்கு நேராக வந்து நிற்பேன். இதுதான் என்னுடைய குணம். நீ இந்த நேரத்தில் சாயை வணங்கலாமா, அந்த நேரத்தில் சாயை வணங்கலாமா என்ற ஒரு குழப்பமும் வேண்டாம். சாய் தான் உன் அப்பா தான். எந்த ஒரு நிலையிலும் சாய் நமக்கு செய்வாரா, சாய் நம்மை பாதுகாப்பாரா, சாய் இந்த வேலையை செய்வாரா, அந்த வேலையை செய்வாரா என்று எதையுமே போட்டு குழப்பாதே. உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும், அதை மட்டுமே என்னிடம் கேள். காலம் முழுவதும் உனக்கு நான் என்னென்னலாம் செய்து என்னென்னலாம் உனக்கு தர வேண்டுமோ அது அனைத்து செல்வ வளங்களையும் நானே தருகிறேன். நானே உன்னை வாழ வைக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் தடுமாறாதே பயத்தால். நான் எதை தெரியுமா உனக்கு நான் தரவே மாட்டேன், நீ இதை என்னிடம் கேட்கவே கேட்காதே, எதை நான் உனக்கு தரவே மாட்டேன் என்று எதை சொன்னேன் தெரியுமா? சொல்கிறேன் கேள். உன்னுடைய மனதில் தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை கூட, சம்பந்தமே இல்லாமல் பயத்தோடு ஒரு விஷயத்தை நீ, சாயி இது நடந்து விடுமோ சாயி, எனக்கு பயமாக இருக்கிறது சாயி, என்னை காப்பாற்றுங்கள் சாயி, இது நடந்தே விடக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் என்று நீ எந்த விஷயத்தை என்னிடம் சொல்லி 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 கொண்டே இருக்கிறாயோ, அந்த நீ பயப்படக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காலமும் நடக்காது. இது இந்த நேரத்தில் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில்
நீ எதை பயப்பட்டு என்னிடம் இது நடக்கக்கூடாது என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயம் நடக்காது. நீ நினைத்த விஷயம் நடக்கவே நடக்காது. நீ நினைக்கிறாய் இந்த விஷயம் பயப்படக்கூடியதாக இருக்கும், இது நடந்துவிடும் என்று என் மனமோ சொல்கிறது. ஆனால் இது நடந்துவிடும் போல் இருக்கு சாயி என்று என்னிடம் கேட்பதை இந்த சாய் நிச்சயமாக தரமாட்டேன். உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை நிலையாக வாழ வைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீ பயத்தால் கதறும் விஷயத்தை, நீ பயப்படக்கூடிய விஷயத்தை இந்த சாய் எப்படி தருவேன்? சொல் பார்க்கலாம், எப்படி தருவேன்? என்னுடைய பிள்ளையின் நிலைமை மோசமாக ஒரு அப்பாவாகிய நான் விடுவேனா? என்னுடைய பிள்ளையானவன் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல முறையிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் ஒரு நல்ல தந்தை, நல்ல அம்மா. உனக்கு எல்லாமாகவும் நானே இருந்து எல்லாமாகவும் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து நிச்சயமாக உனக்கு நல்லதையே செய்து வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் கவலை வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறேன். இதைதான் நான் சொன்னேன், நீ நினைத்தது நடக்காது என்று. நீ இதைதானே நினைத்து கொண்டு இருக்கிறாய்? நல்ல விஷயத்தை நினைக்கிறாயா? கெட்ட விஷயம் நடந்து விடுமோ தானே என்று நினைக்கிறாய்? முதலில் எண்ணத்தை மாற்று. நிச்சயமாக உன் வாழ்வில் பல்லாண்டு காலம் நிம்மதியாக உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வாழ்வது உறுதி. தேவையே இல்லாமல் எந்த ஒரு காலகட்டத்திலும் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கும் சில விஷயங்களை நீயே தேவையே இல்லாமல் அழித்து விடாதே. நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் இந்த சாயாகிய நான் உங்கள் கூடவே இருந்து உங்கள் அனைவருக்கும் நல்ல வழி காட்டுகிறேன். ஓம் சாய்ராம்.